ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 222 இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்த சமாரியர் பாகம் 2 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 வசனங்கள் 54 மற்றும் 55. நிகழ்ச்சிக்கு போகலாம். செபதேயுவின் மக்கள் இயேசுவை பார்த்து, குருவே, நீர் அவர்களை தண்டிக்க விரும்ப மாட்டீர் என்றாலும் நாங்களாவது அதை செய்யலாமா? பரலோக நெருப்பு இந்த பாவிகளின் மீது இறங்கி வந்து அவர்களை விழுங்கும்படி நாங்கள் செய்யலாமா? விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கிற எதையும் எங்களால் செய்ய முடியும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் என்றார். இயேசு சுட்டரிக்கிற பார்வையால் அவர்களை பார்த்து, உங்களுக்குள் எந்த அரூபிகள் இருக்கின்றன என்பது உங்களுக்கு தெரியாது. மானிட மகன் ஆத்துமங்களை இழப்பதற்கு அல்ல, மாறாக அவற்றை ரட்சிப்பதற்காகவே வந்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்னது நினைவில்லையா? கோதுமையும் தகரைகளும் என்ற உவமையில் தகரைகளை பிடுங்கும் போது அவைகளோடு கூட ஒருவேளை கோதுமையையும் வேறறுத்து போடுவீர்கள். ஆதலால் இரண்டையும் அறுப்பு காலம் வரையில் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுப்புக்காரரை பார்த்து, முதலில் தகரைகளை சேர்த்து அவைகளை சுட்டெரிக்கும்படி கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று நான் சொன்னேன். நான் அதிகாரபூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன், என் முதல் அறுவடையின் நேரம் அண்மையில் உள்ளது. அநேகருக்கு இரண்டாம் அறுவடை இராது. ஆனால் இதற்காக உன்னத கடவுளை நாம் போற்றி ஸ்துதிப்போமாக. என் காலத்தில் நல்ல கோதுமை கதிர்களாக மாற முடியாத சிலர் பாஸ்கா பலியின் சுத்திகரிப்பிற்கு பிறகு புதிய ஆத்துமங்களோடு மீண்டும் பிறப்பார்கள். அந்நாள் வரை நான் யாரிடமும் தயவிரக்கம் அற்றவனாக இருக்க மாட்டேன். அதன் பிறகு நீதி இருக்கும் என்றார். பேதுரு இயேசுவை பார்த்து, பாஸ்காவுக்கு பிறகா என்று கேட்டார். இயேசு பேதுருவை பார்த்து, இல்லை, காலத்திற்கு பிறகு. நான் தற்கால மனிதர்களை பற்றி பேசவில்லை, எதிர்காலங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். வயல்வெளி பயிர்களை போல மனிதன் தொடர்ச்சியாக புதுப்பிக்கப்படுகிறான். அறுவடைகள் ஒன்றை ஒன்று பின்தொடர்கின்றன. நல்ல கோதுமை ஆவதற்கு என்ன தேவையோ அதை நான் வருங்கால சந்ததிகளுக்கு விட்டு செல்வேன். அதை செய்ய அவர்கள் விரும்பவில்லை என்றால் உலகத்தின் முடிவில் என் சம்மரசுகள் தகரையை நல்ல கோதுமையில் இருந்து பிரித்து எடுப்பார்கள். அதன்பின் கடவுளின் நித்திய நாள் மட்டுமே இருக்கும். தற்போது உலகில் இது கடவுளுடையவும் சாத்தானுடையவும் நாளாக இருக்கிறது. கடவுள் நன்மைத்தனத்தை விதைக்கிறார். சாத்தான் தன் சபிக்கப்பட்ட தகரையை, தன் துர்மாதிரிகைகளை, தன் துர்க்குணத்தையும் துர்மாதிரிகைகளையும் எங்கும் பரப்புகிற தன் விதைகளை கடவுளின் விதைகளிடையே வீசுகிறான். ஏனென்றால் தவறு செய்யும்படி இவர்களை தூண்டி விடுகிறவர்களை விட நிஜமாகவே குறைந்த குற்றம் உள்ளவர்களாயிருக்கிற இந்த மக்களிடம் நடந்துள்ளது போலவே கடவுளுக்கு எதிராக மனிதர்களை தூண்டுகிற மனிதர்கள் எப்போதும் இருப்பார்கள் என்றார். மத்தேயு இயேசுவை பார்த்து, குருவே, ஒவ்வொரு ஆண்டும் புளியாத அப்பத்தின் பாஸ்காவின் போது நாம் நம்மை சுத்திகரிக்கிறோம். ஆனாலும் முன்பு எப்படி இருந்தோமோ அப்படியே எப்போதும் இருக்கிறோம். இந்த வருடமாவது மாறுதல் இருக்குமா என்று கேட்டார். இயேசு மத்தேயுவை பார்த்து, மிகுந்த மாறுதல் இருக்கும் என்றார். மத்தேயு இயேசுவை பார்த்து, ஏன்
இதை எங்களுக்கு விளக்கி சொல்லும் என்றார். இயேசு மத்தேயுவை பார்த்து, நாளைக்கு அல்லது நாம் போய்கொண்டிருக்கும் போது, யூதாசும் நம்மோடு இருக்கும் போது நான் சொல்வேன் என்றார். யோவான் இயேசுவை பார்த்து, ஓ சரி, நீர் இதை எங்களுக்கு சொல்லும், நாங்கள் கூடுதல் நல்லவர்களாவோம், இதற்கிடையே எங்களை மன்னியும் என்றார். இயேசு யோவானை பார்த்து, நான் நிஜமாகவே உங்களை சரியான பெயர் புவனேர்கேசு என்று, அதாவது இடியை போன்றோர் என்று சொல்லி அழைத்தேன். ஆனாலும் இடி எந்த தீங்கும் விளைவிப்பதில்லை. ஒரு பெரும் இடி முழக்கம், ஆம், அதனால் கொல்ல முடியும். ஆனாலும் பெரும்பாலும் ஒரு சிறு இடி பெரும் இடி முழக்கங்களுக்கு ஓர் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது. நேசத்திற்கு எதிரான எல்லா ஒழுங்கீனங்களையும் தங்கள் ஆத்துமங்களிலிருந்து அகற்றி விடாதவர்களுக்கும் இதுவே நேர்கிறது. இன்று அவர்கள் தண்டிக்க தங்களை அனுமதிக்கும்படி கேட்கிறார்கள். நாளைக்கு அவர்கள் கேட்காமலே தண்டிப்பார்கள். நாளை மறுநாள் எந்த காரணமும் இல்லாமலே தண்டிப்பார்கள். கீழ் இறங்குவது எளிதானது. அதனால்தான் நான் உங்கள் அயலானுக்கு எதிரான எல்லா கடுமையையும் உங்களிடமிருந்து விலக்கி விடுங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நான் செய்வது போல செய்யுங்கள். அப்போது ஒருபோதும் தவறி போகாத நிச்சயத்தோடு இருப்பீர்கள். என்னை வேதனைப்படுத்தியவர்களை நான் பழி வாங்குவதை எப்போதாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். யோவான் இயேசுவை பார்த்து, இல்லை குருவே, நீர் என்று சொல்லும் போது யூதாஸ் சத்தமாக, குருவே, குருவே, நாங்கள் இங்கே இருக்கிறோம், எலிசாவும் நானும். ஓ குருவே, உம்மை பற்றி நாங்கள் எவ்வளவு கவலையாய் இருந்தோம். இறந்து போவேனோ என்று நான் எவ்வளவு பயந்து போனேன் என்றான். இயேசு யூதாசை பார்த்து, நீங்கள் துன்பப்பட்டீர்களா? நீ சாக பயந்தாயா? உயிர் என்றால் உனக்கு அவ்வளவு இஷ்டமா என்று கேட்டார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, உயிர் அல்ல, நான் கடவுளுக்கு பயப்படுகிறேன். உம்மால் மன்னிக்கப்படாமல் சாக பயப்படுகிறேன். நான் எப்போதுமே உம்மை நோக செய்கிறேன். நான் எல்லோரையும் நோக செய்தேன், இந்த பெண்ணையும் கூட. ஆனால் இவளோ எனக்கு ஒரு தாயை போல செயல்பட்டாள். நான் குற்றமுள்ளவன் என்று உணர்ந்தேன், சாவுக்கு பயந்தேன் என்றான். இயேசு யூதாசை பார்த்து, ஓ நன்மை தரும் பயம், இது உன்னை ஓர் புனிதனாக ஆக்க முடியுமானால், ஆனாலும் நீ மனம் திரும்ப சித்தமாய் இருந்தால் நான் எப்போதும் உன்னை மன்னிக்கிறேன். இது உனக்கு தெரியும். எலிசாவை பார்த்து, எப்படி எலிசா, நீ அவனை மன்னித்து விட்டாயா என்று கேட்டார். எலிசா இயேசுவை பார்த்து, இவர் ஒரு ஒழுங்கில்லாத பெரிய சிறுவன், அதனால் இவருக்கு செல்லம் கொடுக்க என்னால் முடியும் என்றாள். இயேசு எலிசாவை பார்த்து, எனக்கு தெரியும் எலிசா, நீ வீரம் உள்ளவளாக இருந்திருக்கிறாய் என்றார். எலிசா இயேசுவுக்கு முன்னால் செல்லும் அந்த பெண்ணை சுட்டி காட்டி, இவர்கள் மட்டும் அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் நான் உம்மை மீண்டும் பார்த்திருப்பேனா என்று எனக்கு தெரியவில்லை குருவே என்றாள். இயேசு எலிசாவை பார்த்து, ஆக வெறுப்பினால் அல்ல, மாறாக அன்பினால் தான் அவள் உன்னோடு இருந்தாள் என்பதை உன்னால் காண முடிகிறது. உனக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறதா எலிசா என்று கேட்டார். எலிசா இயேசுவை பார்த்து, இல்லை குருவே, கற்கள் என்னை காயப்படுத்தாமல் என்னை சுற்றிலும் விழுந்தன. ஆனால் உம்மை பற்றி நினைத்து என் இருதயம்தான் கடும் வேதனையில் இருந்தது என்றாள். இயேசு எலிசாவை பார்த்து, அதெல்லாம் இப்போது முடிந்து விட்டது. ஒரு பாதுகாப்பான வீட்டுக்கு
நம்மை கூட்டிச் செல்ல விரும்புகிற இந்த பெண்ணை நாம் பின்தொடர்வோம் என்று சொல்லி யூதாசின் கரத்தை பிடித்து அவனிடம் தனியாக பேசுவதற்காக எல்லோருக்கும் முன்னால் சென்று அவனிடம், ஒருவன் எவ்வளவு எளிதாக சாக முடியும் என்பதை உன்னால் காண முடிகிறது. யூதாஸ், சாவு எப்போதுமே நம்மீது ஒரு கண் வைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் உயிர் நிரம்பியவர்களாக இருக்கும் போது அற்பமானதாக தோன்றிய ஒன்று மரணம் லேசாக நம்மை தொட்டு செல்லும் போதும் முக்கியமானதாக, அச்சந்தரும் அளவுக்கு மிக முக்கியமானதாக எப்படி மாறிவிடுகிறது என்பதை உன்னால் காண முடிகிறது. ஆனாலும் ஒரு பரிசுத்தமான வாழ்வை கொண்டு வர இருக்கிற தெய்வ தீர்ப்பின் பயங்கரத்தை அறியாதிருக்கிற ஒருவனால் முடியும் எனும்போது இத்தகைய பயங்கரங்களை கொண்டிருக்க ஒருவன் ஏன் விரும்ப வேண்டும்? தன் மரண வேளையில் அவை இங்கு இருக்கும்படி அவற்றை ஏன் அவன் உருவாக்க வேண்டும்? யூதாஸ், என் நண்பனே, இந்நிகழ்ச்சி உன் இருதயத்திற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும்படியாக தந்தைக்குரிய இறை இரக்கம் இது நிகழ அனுமதித்துள்ளது. நீ இன்னும் காலத்தில் தான் இருக்கிறாய். யூதாஸ், நீ நன்மை தனத்திடம் திரும்பி வந்துவிட்டாய் என்பதை அறிந்து கொள்ளும் மேலான, மிக மேலான மகிழ்ச்சியை இறக்க இருக்கிற உன் குருவுக்கு தர நீ ஏன் விரும்புவதில்லை என்று கேட்டார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, என்னை மன்னிக்க இன்னும் உம்மால் முடிகிறதா என்று கேட்டான். இயேசு யூதாஸை பார்த்து, என்னால் முடியாதென்றால் இப்படி உன்னிடம் நான் பேசிக் கொண்டிருப்பேனா? நீ இன்னும் எவ்வளவு குறைவாக அறிந்திருக்கிறாய். நான் உன்னை அறிவேன். ஒரு ராட்சத எண்காலி மிருகத்தால் பிடிக்கப்பட்டுள்ள ஒருவனை போல நீ இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் நீ விரும்பினால் இன்னமும் கூட உன்னை நீ விடுவித்துக் கொள்ள முடியும். ஓ, நீ நிச்சயமாக துன்பப்பட்டிருப்பாய். உன்னை வாதிப்பதும் உனக்கு நன்சு ஊட்டுவதுமான அந்த சங்கிலிகளை உடைத்தெறிவது வேதனை தருவதாகவே இருக்கும். ஆனால் அதன் பின் எவ்வளவு மகிழ்ச்சி! யூதாஸ், உன்மீது ஆதிக்கம் செலுத்துவோரை எதிர்த்து செயல்பட உன்னிடம் போதிய பலம் இருக்காது என்று நீ பயப்படுகிறாயா? பாஸ்கா சடங்கை மீறும் பாவத்தில் இருந்து நான் முன்னதாகவே உன்னை மன்னிக்கிறேன். நீ நோய்வாய்ப்பட்டிருக்கிறாய். நோயாளிகளுக்கு பாஸ்கா கட்டாயம் இல்லை. உன்னை விட அதிக நோய்வாய்ப்பட்டுள்ளவன் வேறு யாரும் இல்லை. நீ ஒரு தொழுநோயாளியை போல இருக்கிறாய். தொழுநோயாளிகள் தாங்கள் தொழுநோயாளிகளாக இருக்கும் போது எருசலேமுக்கு போக முடியாது. நீ கொண்டிருப்பது போன்ற ஓர் அசுத்தமுள்ள ஆத்துமத்தோடு ஆண்டவர் முன் தோன்றுவது அவரை கனப்படுத்துவது இல்லை. மாறாக அது அவரை நோக செய்கிறது. முதலில் எது தேவைப்படுகிறது என்றால் என்று சொல்லும் போதே யூதாஸ் இயேசுவை பார்த்து, அப்படியானால் நீர் ஏன் என்னை சுத்திகரித்து என்னை குணமாக்குவதில்லை என்று கேட்டான். இயேசு யூதாஸை பார்த்து, நான் உன்னை குணப்படுத்த மாட்டேன். ஒருவன் நோயாய் இருக்கும் போது அவன் ஒரு குழந்தையாகவோ அல்லது சித்தத்தின் பலம் இல்லாத ஒரு முட்டாளாகவோ இல்லாவிடில் அவன் தன்னையே குணப்படுத்திக் கொள்ள தேடுகிறான் என்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, என்னையும் அப்படியே நடத்தும். என்னை ஒரு முட்டாளாகவே நடத்தும். நான் அதை அறியாத விதத்தில் நீரே இதை பார்த்து கொள்ளும் என்றான். இயேசு யூதாஸை பார்த்து, நீ உன் சித்தத்தின் வலிமையை பயன்படுத்த முடியும் என்பதால் நானே அதை பார்த்து கொள்வது நீதியாக இராது. உனக்கு நன்மையானது எது, தீமையானது எது என்று நன்றாக தெரியும். குணப்படுத்தப்பட்டவனாகவே நிலைத்திருக்கும் சித்தம் உன்னிடம் இல்லாவிடில்
நான் உன்னை குணப்படுத்துவது உனக்கு எந்த விதத்திலும் பயன் அளிக்காது என்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, எனக்கு அப்படிப்பட்ட சித்தத்தையும் தாரும் என்றான். இயேசு யூதாஸை பார்த்து, உனக்கு அதை தருவதா? ஒரு நல்ல சித்தத்தை நான் உன்மீது சுமத்த வேண்டுமா? அப்படியானால் உன்னுடைய சுயாதீன சித்தம் அது என்ன ஆகும்? ஒரு மனிதனுடைய ஒரு சுயாதீனமுள்ள படைப்பினுடைய சுயத்தன்மை என்னவாக இருக்கும்? ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாகவா என்று கேட்டார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, நான் சாத்தானால் ஆதிக்கம் செலுத்தப்படுவது போல கடவுளாலும் ஆதிக்கம் செலுத்தப்பட முடியுமே என்றான். இயேசு யூதாஸை பார்த்து, நீ என்னை எப்படி நோக செய்கிறாய்? யூதாஸ், நீ என் இருதயத்தை குத்தி துளைக்கிறாய். ஆனாலும் நீ எனக்கு செய்கிற காரியத்தை நான் உனக்கு மன்னிக்கிறேன். சாத்தானால் ஆதிக்கம் செலுத்தப்படுவதென்று நீ சொன்னாய். அத்தகைய பயங்கரத்துக்குரிய காரியத்தை பற்றி நான் பேசவில்லை என்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, ஆனால் அது உண்மை என்பது உமக்கு தெரியும் என்பதாலும் மனிதருடைய இருதயங்களை உம்மால் வாசிக்க முடியும் என்பது உண்மையானால் நீர் அதை அறிந்திருக்கிறீர் என்பதாலும் நீர் அதை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தீர். அது உண்மை என்றால் நான் விரும்புவதை செய்யும். இப்போது எனக்கு சுதந்திரம் இல்லை என்பதும் உமக்கு தெரியும். அவன் என்னை பிடித்திருக்கிறான் என்றான். இயேசு யூதாஸை பார்த்து, இல்லை, அவன் உன்னை சோதித்தபடியும் உன்னை பரிசோதித்தபடியும் உன்னை நெருங்கி வந்தான். நீ அவனை ஏற்றுக்கொண்டாய். ஏதாவது ஒரு சாத்தானிய சோதனைக்கு ஒருவன் தொடக்கத்திலேயே சம்மதிக்கவில்லை என்றால் பேய் பிடித்தல் இல்லை. இந்த சர்ப்பமானவன் இருதயங்களை காக்கும்படி நெருக்கமாக வைக்கப்பட்டிருக்கிற கம்பிகளிலேயே முதலில் தன் தலையை அறிமுகப்படுத்துகிறான். ஆனாலும் அவனுடைய மனம் மயக்கும் அம்சத்தை மனிதன் வியந்து பாராட்டி அவன் சொல்வதை கேட்கும்படியாகவும் அவனை பின் செல்லும்படியாகவும் ஒரு பாதையை அகல திறக்காமல் இருந்தால் அவனால் உள்ளே நுழைய முடியாதிருக்கும். அதன் பிறகுதான் மனிதன் ஆதிக்கத்திற்குள்ளாகிறான், பேய் பிடித்தவன் ஆகிறான். ஏனென்றால் அவன் அதை விரும்புகிறான். கடவுளும் கூட பரலோகத்திலிருந்து தமது தந்தைக்குரிய அன்பின் மிக கருணை உள்ள ஒளிகளை பாய்ச்சுகிறார். அவருடைய ஒளிகள் நம்மை ஊடுருவுகின்றன. அல்லது அதைவிட சர்வ வல்லவராக இருக்கிற கடவுள் மனிதருடைய இருதயங்களுக்குள் இறங்கி வருகிறார். அது அவருடைய உரிமையாக இருக்கிறது. பயங்கரத்திற்குரியவனால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிற ஓர் அடிமையாக ஆவது எப்படி என்று மனிதன் அறிந்திருக்கும் போது கடவுளின் ஊழியனாக அல்லது அதற்கும் மேலாக கடவுளின் ஒரு மகனாக ஆவது எப்படி என்று அவன் ஏன் அறிந்து கொள்வதில்லை? அவன் ஏன் தன் மகா பரிசுத்த பிதாவை வெளியே துரத்தி விடுகிறான்? நீ எனக்கு பதில் சொல்ல மாட்டாயா? இருந்தாலும் உன்னையே காப்பாற்றிக் கொள்வதற்கு நீ இன்னும் காலத்தில் இருக்கிறாய். நான் சாக போகிறேன் என்பது உனக்கு தெரியும். உன்னை விட அதிகமாக இது வேறு யாருக்கும் தெரியாது. நான் சாக மறுக்கவில்லை. நான் போகிறேன். என் மரணம் மிக அநேகருக்கு வாழ்வாக இருக்கும் என்பதால் நான் மரணத்தை நோக்கி போகிறேன். நீ ஏன் அவர்களில் ஒருவனாக இருக்க விரும்பாமல் இருக்கிறாய்? என் நண்பனே, என் பரிதாபத்திற்குரிய நோயாளியான நண்பனே, உனக்கு மட்டும் நான் வீணில் இறப்பேனா என்று கேட்டார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, உம்மையே நீர் ஏமாற்றிக் கொள்ளாதீர். நீர் இப்படியே எங்கேயாவது ஓடி போய் இங்கிருந்து தொலை தூரமான ஓர் இடத்தில்
வாழ்க்கையை அனுபவித்தபடியும் போதகத்தை போதித்தபடியும் உம்மையே பலியாக்காமலும் வாழ்வது உமக்கு நல்லது. ஏனெனில் உம்முடைய போதகம் மிகவும் நல்லது என்றான். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 222 இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்த சமாரியர் பாகம் 2 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.